பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் இன்று திருநெல்வேலியில் ஆர்எஸ்கே பவானியில் வைத்து நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பசுமை பாரத மக்கள் கட்சி எந்த அரசியல் கட்சிகளோடு கூட்டணி சேர வேண்டும் என்ற கருத்து கேட்பு கூட்டத்தை தமிழ்நாடு முழுமைக்கு வந்திருக்கக்கூடிய பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய மண்டல நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கும் பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய அங்கீகாரத்திற்கும் உறுதியளிக்கும் வண்ணம் செயல்படக்கூடிய கட்சிகளுடன் பசுமை பாரத மக்கள் கட்சி கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விவாதிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ள நிலையில் இந்த செயற்குழு கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. வரக்கூடிய 2026 தேர்தலில் பசுமை பாரத மக்கள் கட்சி தன்னுடைய வழிகட்டுகளை தொடங்க இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நிர்வாகிகள் எந்த கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த கூட்டத்தில் பல்வேறு விதமான அரசியல் கட்சிகளோட கூட்டணி வைக்கணுங்கிற விவாதம் வந்திருக்கு. இருந்தாலும் பசுமை பாரத மக்கள் கட்சியை அங்கீகரிக்கக்கூடிய பசுமை பாரத மக்கள் கட்சிக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரக்கூடிய அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி சேர வேண்டும் என்ற பெருவாரியான நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதை பொறுத்து எங்களுடைய அரசியல் கணக்கில் தொடங்கும். தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய தேர்தல்களில் கூட்டணியாக இருக்கிற பட்சத்தில் 5 தொகுதிகள் வரையிலும் எந்த கட்சியும் அங்கீகாரம் கொடுக்காத பட்சத்தில் தனித்தும் நிற்கக்கூடிய ஆற்றல் பசுமை பாரத மக்கள் கட்சி இருக்கு. ஏன்னா 234 தொகுதியை தாக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் பசுமை பாரத மக்கள் கட்சியுடைய மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகளை பசுமை பாரத மக்கள் கட்சி நிர்வாகிகளாக கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் தொகுதி செயலாளர்கள் என்ற வரையில் தொகுதி செயலாளர்களையும் பசுமை பாரத மக்கள் கட்சி நியமனம் பண்ணிருக்கு. பிரதான கட்சிகள் எதுவும் பேசுறீங்களா? அவங்க உங்களை கூப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? பிரதான கட்சிகள் எங்களை கூப்பிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது. அதை பொறுத்து தான் இன்றைக்கு பசுமை பாரத மக்கள் கட்சியுடைய மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. வரக்கூடிய ஜனவரி மாதம் பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் நடக்க இருக்கிறது. அதை தாண்டி